பேருக்கு தான் ஸ்மார்ட் சிட்டி, ஆனா ஊரெல்லாம் ஒரே நாத்தம். எந்த ஊருன்னு தானே கேக்குறீங்க? திருநெல்வேலி மாநகராட்சி தான். ஒவ்வொரு வருஷமும் குடிநீருக்காக பட்ஜெட் போடுறாங்க, ஆனா பைப்ல காத்து தான் வருதுன்னு கொந்தளிக்கிறாங்க பொதுமக்கள். தாமிரபரணி ஆத்துலையும் பாபநாசம் டேம்லையும் தண்ணி இருக்கும்போது கார்ப்பரேஷன் வாட்டர் மட்டும் தட்டுப்பாடுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்குதுன்னு கேக்குறாங்க. மாநகராட்சியில 40, 42, 54, 55 வார்டுகள்ல எப்போதுமே குடிநீர் பிரச்சனை தான். பேட்ச் ஒர்க் பாக்குற திமுக கவர்மெண்ட் 100 தடவைக்கும் மேல பைப் ரிப்பேர்னு பல லட்சம் ரூபாயை சுருட்டிட்டாங்களாம். இப்பவும் சில லட்சங்களை செலவாகும்னு பைப் ரிப்பேருக்கு 40 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்களாம். திமுகனாலே விஞ்ஞான பூர்வமா தான் ரிப்பேர் ஒர்க் நடக்கும், அதான் போல. திருநெல்வேலி ஜபா கார்டன்ல இந்த முக்குல 20 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து பைப் உடைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனா இந்த பைப்பை 40 தடவை ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி 60 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 60 லட்சம் ரூபாய் பணம் எங்க இருந்து யார் பணம்? அது மக்கள் வரி பணம். இந்த தனியார்ட்ட கொடுத்து அந்த விராஜ்ங்கிற ஒரு கம்பெனிக்காரன் ஒட்டுமொத்த ரூபாயும் மாநகராட்சியை காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் பைப்பு பணம் மாநகராட்சியில் இல்லையா? எவ்வளவோ பணம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த 5 லட்சம் பணத்தை இங்க வாங்கி போட முடியாதா? நினைச்சா 10 நிமிஷத்துல எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஆனா ஏதோ காரணத்தை காட்டி இப்படி பொதுமக்களை வஞ்சிக்கிறாங்க.